Hello students, good morning to all. Welcome back to my YouTube channel. So லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரோஷன் பை ஹைட்ரஜனும் அண்ட் தென் லிக்யூட் மெட்டல் கரோஷன்ஸ் அப்படின்றது என்னென்னு அப்படின்றத பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஆர் கெமிக்கல் கரோஷனுடைய டைப்ஸ். ஓகேவா? ஸோ ட்ரை ஆர் கெமிக்கல் கரோஷன் லாஸ்ட் வீடியோவில் முடிஞ்சிச்சு. இன் திஸ் வீடியோ we are going to talk about wet ஆர் எலக்ட்ரோகெமிக்கல் கரோஷன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அதே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு நோட்ஸ் உங்களுக்கு புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேவா? சரி, வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்டு ஆர் எலக்ட்ரோகெமிக்கல் கரோஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம். கரோஷனுடைய ரெண்டாவது டைப்பு வெட் ஆர் எலக்ட்ரோகெமிக்கல் கரோஷன். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஸ்பெசிஃபிக் 2 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? வெட்டு இல்லைனா எலக்ட்ரோகெமிக்கல் கரோஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றதுக்காக 2 கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த 2 கண்டிஷன்ஸ் இருந்தாவே அது எலக்ட்ரோகெமிக்கல் கரோஷன்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? 2 dissimilar metals, okay, 2 dissimilar metals or alloys are in contact with each other. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொல்யூஷனில். ஓகேவா? ஒரு சொல்யூஷனில் ஒரு 2 மெட்டலும் ஒரு டிஸ்சிமிலர், ஓகேவா, வேறான மெட்டல்ஸ் இல்லை அலாய்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே சொல்யூஷனில் நம்ம டிப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? இம்மர்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால தான் கரோஷன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதனால தான் கரோஷன் ஆகும். இங்கே பாருங்கள், மெட்டல் இஸ் எக்ஸ்போஸ்டு வேரிங் கான்சன்ட்ரேஷன்ஸ். ஒரு டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன்ஸில் அந்த 2 மெட்டல்ஸுமே என்ன பண்ணுவாங்கன்னா வச்சுருப்பாங்க. ஸோ அதனால தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரோஷன் நடக்குது. அந்த டைப் ஆஃப் கரோஷன் எலக்ட்ரோகெமிக்கல் கரோஷன்ஸ் ஆர் வெட் கரோஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? 2 dissimilar metals. ஓகே, அது எதில் இருக்குது? ப்ரெசன்ஸ் ஆஃப் எனி சொல்யூஷன்ஸ். ஓகே, அப்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் இஸ் எக்ஸ்போஸ்டு வேரிங் கான்சன்ட்ரேஷன்ஸில் அந்த மெட்டல்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் டைம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரோடாக ஸ்டார்ட் ஆகும். தட் கரோட் இஸ் கால்ட் எலக்ட்ரோகெமிக்கல் கரோஷன்ஸ் ஆர் வெட் கரோஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான மெக்கானிசம்ஸ் இருக்குது, பார்க்கலாமா? ஒரு பார்ட்டு 2 மெட்டல்ஸ் இருக்குல்ல அதில் ஒரு பார்ட்டு ஆனோட ஆக்ட் ஆகும், ஒரு பார்ட்டு கேத்தோட ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஆனோடில் என்ன நடக்கும்? ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஆனோடில் என்ன நடக்கும்? ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்கும். இந்த ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணிவிட்டு மெட்டல் அயானாக மாறிடும் அந்த மெட்டல். ஓகேவா? கேத்தோடில் என்ன நடக்கும்? கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ரிடக்ஷன் நடக்கும், கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நடக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் தி corrosive environment. ஓகேவா? நம்மளை அந்த இதுவை சுற்றி அந்த மெட்டலை சுற்றி இருக்கிற அந்த கரோசிவ் என்விரான்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் கேத்தோடில் இருக்கிற அந்த மெட்டல். ஓகேவா? பட் ரிடக்ஷன் தான் நடக்கும், பட் டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் தி கரோசிங் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அது என்னமோ கரோசிங் என்விரான்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிடிக் என்விரான்மெண்ட் இருக்கும், பேசிக் என்விரான்மெண்ட் இருக்கும், நியூட்ரல் என்விரான்மெண்ட் இருக்கும். அசிடிக் என்விரான்மெண்ட் இருந்துச்சு, அந்த கரோசிங் என்விரான்மெண்ட் அசிடிக்காக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் எவாலுவேஷன்ஸ் எந்த சைடு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேத்தோட் சைடு. கேத்தோட் தானே பார்த்துட்ருக்கோம், அட் கேத்தோட். அப்போ ஹைட்ரஜன் அந்த என்விரான்மெண்ட் அசிடிக்காக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கேத்தோடிக் சைடு தான் அந்த ஹைட்ரஜன் எவால்வேட் ஆகும். அப்போது நம்மளுக்கு தெரியும் ஹைட்ரஜன் 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணிவிட்டு இட் வில் பிகம் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட். ஓகேவா? ஹைட்ரஜன் கேஸாக போயிடும். ஓகேவா? ஹைட்ரஜன் கேஸாக போயிடும். நியூட்ரல் ஆர் அல்கலின் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கரோசிவ் அல்கலினாகவும் நியூட்ரலாகவும் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சைடு அயான்ஸ் ஆர் ஃபார்ம்டு. ஓகேவா? ஹைட்ராக்சைடு அயான்ஸ் ஃபார்ம் ஆகும் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேத்தோட் சைடு தான். ஓகேவா? ஆக்சிஜன் 2 எலக்ட்ரான் கெயின் பண்ணிக்குது இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர் மாலிகூல் டு கிவ்ஸ் நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? ஹைட்ராக்சைடு அயான் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட் ஆர் எலக்ட்ரோகெமிக்கல் கரோசிவ். ஓகே, 2 டிஸ்க்ளைமர்ஸ், 2 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஒன்று அந்த டிஸ்சிமிலர் மெட்டல்ஸ் ஏதாவது ஒரு சொல்யூஷனில் ப்ரெசன்ஸ் ஆகிருக்கும் இன் வேரியன் கான்சன்ட்ரேஷன்ஸ். ஓகே, வேரிங் கான்சன்ட்ரேஷன்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அதுதான் எலக்ட்ரோகெமிக்கல் கரோஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மெக்கானிசம்ஸ் இருக்குது, ஆனோடில் என்ன நடக்குது, கேத்தோடில் என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இது
என்ன சொல்கிறது, ஒரு அதான் எலக்ட்ரோகெமிக்கல் கரோஷன் தான் என்ன அப்படின்றது தான் இது. ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்மளுடைய சேனலை எதாவது நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அதே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஹாவ் எ நைஸ் டே.